சக்காக்கி பராக்கு அத்தையோட கிளாஸ்மேட் தான் இந்த மாட்சுனாகு. அவங்க அத்தை வந்துட்டாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு, அவனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க அத்தைய கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியா ட்ரிப்புக்கு ஒத்துக்க வச்சர்றான். இந்த சீரிஸோட பார்ட் 8 வீடியோ மொத்த பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்ததுக்கு அப்புறம் ஐகான்ல தெரியுதுல்ல, இந்த இடத்துலயும் நான் லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். ட்ரிப்புனா கும்பலா பசங்கள மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு பாய்ஸ் ஹாஸ்டல் மாரி கிளம்பாம, அழகா 4, 5 புள்ளைங்கள கூட்டிக்கிட்டு ட்ரிப்பு கிளம்புறானுங்க. 2 கார்ல கிளம்புறாங்க. ட்ரிப்பு போகும்போதே இந்த மாரி ஒரு கேஸ் இல்லனா அந்த ட்ரிப் நமக்கு நிறைவாவே இருக்காது. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ வாந்தி எடுக்கிற கேஸ் தான். கவர்மெண்ட் பஸ் மாரி போற இடத்துலலாம் ஸ்டாப்புக்கு நிறுத்தி நிறுத்தி வாந்தி எடுப்பாங்க. அந்த மாரி நம்ப நாக்கோ இருக்கான். அதனால அவன தூக்கி ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சுட்டு, டெஷிகாவ தூக்கி அகாசாவ கார்ல உட்கார சொல்லிட்டு, அகாசா போயிட்டு நம்ப சகாக்கி பாராக்கு கார்ல உட்கார்ந்தர்றா. கைஸ் ஆக்சுவலா இவங்க மான்சூனாகுவ மீட் பண்ணி அவங்க கிளாஸ்ல இப்போ நடக்கிற பிரச்சனையிலிருந்து காப்பாத்துறதுக்கு தான் போறாங்க. ஆனா இவங்க எப்படி போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஃபுல்லா பொருளா எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஊரு தாண்டுற வரைக்கும் வண்டி ரொம்ப மெதுவா போய்க்கிட்டு இருக்கு. நன்றி, மீண்டும் வருங்க யோமியாமா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட தாண்டி இவங்க போற ஊரோட போர்ட பார்த்த உடனே நம்ப சக்காக்கி பரக்கு அத்தை ரிட்ஸ்கோ என்ன பண்றாங்க, அர்ஜுனரிவில் பாட்டு போட்ட மூடுல டப்புன்னு டாப் கியர்ல மாத்தி வண்டி சர்ருன்னு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அக்காசாவா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறா, டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஆமா. ஆனா, உன்னைய பிடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ப சக்காக்கி பராக்கு அகாசாவோ கிட்ட வழிஞ்சுகிட்டு இருக்கான். அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம சக்காக்கி பராக்கு, ஆமா நீ ஏன் கவுண்டர் மெஷர் அப்படின்ற இந்த ஒரு போஸ்டிங்க சூஸ் பண்ண அப்படின்னு கேட்கிறான். ஸ்டூடண்ட்ஸ் யாரும் இந்த போஸ்டிங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கிளாஸ்ல இருக்க டீச்சர்ஸ் தான் இந்த போஸ்டிங்க குடுப்பாங்க. அப்போ உனக்கு நம்ம கிளாஸ் டீச்சர் தான் இந்த போஸ்டிங் குடுத்தாங்களா? கிடையாது. நானா வாலண்டியர் பண்ணேன். அக்காசாவாவோட போஸ்டிங்ல இருக்க வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிகலா எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணி அந்த கிளாஸ்ல இருக்க பீப்பிள காப்பாத்தணும். இவன் ஏன் இந்த வேலைய அவளே வந்து வாலண்டியர் இந்த போஸ்டிங் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கு இந்த மூட நம்பிக்கை மேல நம்பிக்கை கிடையாது. அவங்க கிளாஸ்ல சாகுற பசங்களுக்கும், அவங்க நம்புற மூட நம்பிக்கைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. லாஜிக்கா இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு. அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவ வாலண்டியரா வந்திருக்கா. ஸோ இவங்க பேசிட்டே அந்த ஊர ரீச் பண்ணிட்டாங்க. அவன் வேலை செய்ற ஹோட்டலுக்கே போய் அவன பத்தி விசாரிக்கும்போது, இப்பதான் அவன் எங்கேயோ வெளிய போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால ரிட்ஸ்கு அவளோட நம்பர குடுத்துட்டு வந்து, இவங்க கிட்ட இந்த மாரி வெளிய போயிட்டான். நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறா. அப்ப டெஷிகாவா, வாங்க எல்லாருமே ஊர் சுத்த போலாம். பக்கத்துல பீச் இருந்தா வாங்க எல்லாருமே பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கலந்துரையாடி, சரி கன்ஃபார்மா பீச்சுக்கு போலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குறாங்க. எல்லாருமே ப்ரீ பிளான்டா பீச்சுக்கான சூட் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஈவன் ரிட்ஸ்கு கூட எடுத்துட்டு வந்துட்டான். நம்ம சகாக்கி பராக்கு தான் பேக்கு சட்டி மாரி எதுவுமே எடுத்துட்டு வராம வந்திருக்கான். சகாக்கி பராக்கு மட்டும் பேக்கு சட்டி இல்ல. நம்மளே பேக்கு சட்டி தான். ஒரு ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம கூட இருக்கவன் எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருவான். ஆனா நம்ம தான் எதுவுமே எடுத்துட்டு போகாம போவோம். இந்த மாரி எத்தன பேர் பேக் சட்டி வேல பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி இவங்க எல்லாருமே பீச்சுக்கு போயிட்டு ஜாலியா பீச்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. ரிட்ஸ்கோ வந்து அப்படியே உட்கார்ந்து சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ட்ரிஷிகாவா, அக்காசாவா, நாக்கோ இவனுங்க எல்லாருமே தண்ணிக்குள்ள ஒருத்தர தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, நம்ப சகாக்கி பாராக்கு அங்க தூரத்துல ஒரு பொண்ணு மீன் புடிக்கிறத பார்த்துட்டு இருக்கான். யாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்குறான். நம்ப விசாக்கி. விசாக்கிய பார்த்தோனே, "ஏய் அப்பா நீ எங்க இங்க? டேய் மகனே நீ எங்க இங்க?" அப்படின்ற மாரி 2 பேரும் ஆச்சரியமா பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ப விசாக்கியோட வெக்கேஷன் வீடு இங்க தான் இருக்கு. வருஷம் வருஷம் அவ வெக்கேஷனுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவா. இப்ப இவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி அவனுங்கலாம் ஒரு சைடு தண்ணிக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேரு மணல் வீடு கட்டி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. பீச்சுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வாங்க எல்லாருமே லஞ்ச் சாப்பிட போலாம். பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்ஸ்கோ கூப்பிடுறா. அதுக்கு நம்ம டெஷிகாவா, "குட்டி பச்சை பசேல்னு இவ்ளோ இடம் இருக்கே. நீங்க ஏன் சாப்பிட போறீங்க? நம்ம ஏன் சமைச்சு சாப்பிடக்கூடாது?" அப்படின்னு கேட்குறான். சமைச்சு சாப்பிடுறதெல்லாம் ஓகே தான்டா. அதுக்கான அடுப்பு கிடுப்புலாம் எவன் எடுத்துட்டு வருவான்? அப்படின்றப்ப தலைவன் அவ்வளோ பெரிய பேக்ல இந்த சாமான செட்டு எல்லாம் தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். என்கிட்ட அடுப்பு இருக்கு. 2 டீமா பிரியணும். ஒரு டீமு காய்கறிலாம் எடுத்துட்டு வரணும். இன்னொரு டீமு ஃபிஷஸ்லாம் புடிச்சிட்டு வரணும். எக்ஸிஸ்ட்டா இருக்கிற நானு, அக்காசாவா நாங்கலாம் ஒரு டீம். நான் எக்ஸிஸ்ட்டா இருக்கிற சகாக்கி பராக்கு, மிசாக்கி ஒரு டீம். யாரு ஃபுட்டு ரொம்ப கம்மியா எடுத்துட்டு வராங்களோ, அவங்க தான் சமைக்கணும். ஜெயிச்சவங்க சாப்பிடணும். அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு பெட்ட போட்டு, ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில போய் அவங்க கையில கிடைக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. ஃபைனலா 2 டீமுமே ஈக்குவலா கொண்டு வந்ததுனால மேட்ச் ட்ரா ஆயிருச்சு. நம்ப ரிட்ஸ்கோ, "நீங்க ஆக்டோபஸ புடிச்சிருக்கீங்க. அத வறுத்துருங்க. நான் போய் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வந்துர்றேன். லஞ்ச முடிச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு
காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு அப்படியே லஞ்ச்ச முடிச்சுட்டு, இவங்க அப்படியே ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க வாலிபாலு. அப்ப கரெக்ட்டா மாட்சுனாகுவே இவங்கள தேடி வந்துட்டான். ரிட்ஸ்கோ ஒரு மென்டல் கேஸ். ஃபோன் நம்பர குடுத்துட்டு வந்துட்டு ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பீச்ல படுத்துக்கிட்டு இருக்கா. 15 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்றதுனால, அந்த காலத்துல நம்மலாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதைகள் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது போக அவன் பேசிட்டு இருக்க, பொண்ணுங்க வயசாக வயசாக செமையா ஆவாங்க. நீயும் செமையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்ஸ்கோ கூட ஃப்ளோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரிட்ஸ்கோ கேட்குறான், "நீ எப்படி அந்த கொலைய ஸ்டாப் பண்ண? நீ என்ன பண்ண? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லு" அப்படின்னு அகாசாவாலிருந்து, ரிஷிகாலிருந்து, சக்ககி பரக்கி எல்லாருமே ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க. இவனுக்கு ஞாபகம் இருந்தா தானே சொல்லுவான். அவனுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே. யோசிக்கிறான், ஞாபகம் இல்லன்றான். ஞாபகம் இல்லன்றான். ரிட்ஸ்கோவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சும்மாவே நமக்கு நேத்து என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இருக்காது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா ஏதாவது ஞாபகம் இருக்குமா? அவங்க 2 பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சகாக்கி பாராக்கு, "நீங்க ட்ரிப்பு போனீங்க. ஓகே. அந்த ஷெரைனுக்கு போனீங்க. அந்த இடத்துக்கு போனீங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நின்னுச்சா? போனதுக்கப்புறம் இந்த கொலைகள் எல்லாம் நின்னுச்சா?" அப்படின்னு கேட்கிறான். "ஏய்! நீ ஏன்டா இந்த கேள்விய கேட்கிற? நான் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொலையெல்லாம் நின்றுக்கணும். அப்படி இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல வந்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்ததுனால கூட இந்த கொலைகள் எல்லாம் நின்றுக்கலாம்ல. அப்ப கரெக்ட்டா அந்த நேரம்னு பார்த்து பீச்ல பலத்த காத்து ஒண்ணு அடிக்குது. வீசின காத்துல பாலு பறந்து நேரா தண்ணிக்குள்ள விழுந்து அது அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. அப்ப நம்ப நாக்கோ கரெக்ட்டா நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கான். பாலு தள்ளி போக இவன் உள்நீச்சல் அடிக்கும்போது உள்ள போய் ரொம்ப நேரம் கழிச்சு மேல வரான். அத பார்த்து நம்ம டெஷிகா பயந்துட்டு, "டேய் மண்டையா என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள ஓடுறான். அப்படியே அவன் போயிட்டு இருக்க அவனால நீச்சல் அடிக்க முடியாம அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே மயங்குறான். இவனுங்க எல்லாருமே கடற்கரையில நின்னுட்டு, "ஐயய்யோ! அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா உள்ள போறானுங்க. இவன் சும்மா பிராங்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த சைடுல இருந்து ஒரு போட்டு கேஸ் வந்துச்சு பாருங்க. செம்ம ஸ்பீடா. அவனால நீச்சல் அடிக்க முடியாம மயங்கிர்றான். இவன் பிராங்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல அந்த போட்டு நம்ப நாக்கோவ கண்டந்துண்டமா வெட்டிருச்சுங்க. இத பார்த்து அவனுங்க எல்லாருமே ஷாக்கோட நிக்கும்போது தான் நம்ப மாட்சுனாகுக்கு, "எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் அந்த கொலைய நிறுத்தினேன். அந்த பொருளு அந்த இடத்துல தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி இதோட இந்த சீரிஸ நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் டிவி ஷோஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிருங்க. வி ஹேவ் அ லிமிட்டட் டைம் கைஸ். பாய்.